இது கிடா குட்டியா? கிடா குட்டி கொட்டை குட்டியா? எவ்வளோ சொன்னாங்க? 3000 ரூபா சொன்னாங்க. எவ்வளோக்கு வாங்கினீங்க? 1800. ரேட்டு லாபமா? வழக்கம் வாங்கிட்டு போறீங்களா? எந்த ஊருக்கு? காலையத்துக்கு. மழைனால ரேட்டு கம்மியாக இருக்கா? ஆ, கேட்ட ரேட்டுக்கு தராங்களா? இன்னைக்கு ஒரே மழை. ஒரு வெட்டுக்காரங்க போனா எங்க போட்டு கொல்லுதான். இலையும் கிடையாது, ஒண்ணு கிடையாது. 100 கழுத பால் 300 ரூபா. காசு என்ன இருக்கானே? மழை வியாபாரம் எப்படி இருக்குண்ணா? மழை சரியான மழை. வியாபாரங்கள் வந்து இன்னைக்கு வந்து கடை விற்றுது. மழை வந்ததுனால கொஞ்சம். எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? இதெல்லாம் கோயில்பட்டி. எத்தனை கிடா எத்தனை ஆடு கொண்டு வந்து? கிடா வந்து 11 கிடா இருக்கு. ஆடு 8 ஆடு. எத்தனை வச்சுருக்குண்ணா? நமக்கு 9 உருப்படி வச்சுருக்கு. அப்படியா? வண்டி வாடகை செலவுக்கு தான் வருமா? ஆமாம், செலவு தான் வரும். இன்னைக்கு கதை எப்படியே ஓடிடும். இதெல்லாம் போடலாம். இது 25 ரூபா. எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 30,000 சொன்னாங்க. மழைனால ரேட்டு குறையா? கொஞ்சம் விலை குறை தான். அது வெயிட் எவ்வளோ இருக்குண்ணா? அது 30 கிலோ இருக்கும். 30 கிலோ. லாபம் தான் வாங்க. என்ன விஷயம்? கொடைக்கு எங்கண்ணா? எந்த ஊர் கோயில் கூட்டண்ணா? டவுன் சாலை எஸ்கிமா. ஆமாம், நான் தான் வருவேன். அந்த கோயில் தான். சரி. உங்களுக்கு எவ்வளவு நியாயமா கேளு தம்பி, நான் நியாயமா கொடுக்குறேன். மொத்த கூட தானே, சும்மா அங்கிட்டு போய் தொட்டு பாருங்க. எவ்வளவு ரூபா வருதோ கலந்து கட்டவர்கள் கொஞ்சம் கடப்பாது. வேற ஒன்றும் இல்லை. வாங்கிடுவேன்.
இருந்துச்சு மழையை கூட முடியாது உண்மையா இல்லையா நம்மளே எவனுக்கு வாங்கி உங்களுக்கு நீங்களும் யோசனை பண்ணிக்கோங்க 9 பிடிச்சிங்க 1 விலைக்குங்க 1 வேணாம் உங்களுக்கு சரி 100 போடுங்க பேட்டை நீங்களே போட்டுக்கீங்க 9 பேட்டை நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க எடுத்து வச்சிருக்கேன் வாங்கி ஆமா நான் எடுத்து வச்சிருக்கேன் மொத்தமா என்ன 1 விலைக்குங்க 1 விலைக்குங்க என்ன 2 விலைக்குங்க 1 விலைக்குங்க 1 சேர்த்துங்க இல்ல நான் சொல்றேன் தம்பி நானும் வாங்கிட்டு வரல நல்ல விட்டாதான் ஒண்ணுமே இல்லனே ஒண்ணு இல்லனே 2 தானே 2 விலைக்கு கிடையாது பாருங்க 2 விலைக்கு தான் அண்ணே ஒன்னு வாங்குனதே முடிஞ்சு ஆமா 2 விலைக்கு இருக்கு ஏனே அது ஒண்ணு சேர்த்துங்க இது 1 விலைக்கு அதுல முடியாது ஆரம்பத்துல 2 விலைக்கு இருக்கு நல்ல விட்டு விலைக்கு கையாடி பண்ணி கெட்டியா இருக்கு உங்களுக்கு நீங்க போறீங்க 2 கலச்சிருங்க 2 கலச்சி விட்டுங்க 2 கலச்சி போறீங்க அத 300 பேட்டை கொடுங்க பிடிச்சி போய் நான் பேட்டை நான் தாரனேன்டே நீங்க நியாயமா கேட்கணும் அது கேட்டா வேலை சொல்லணும் உங்களுக்கு தம்பி விலையே சொல்லணும் கொடுக்க வேண்டிய வேலை சொல்லணும் எவ்வளவு தெரியுமா 20 ரூபாய் சொன்னீங்க என்ன குறைச்சுக்கணும் 19 என்ன போட்டுக்கணும்ட்டேன் சரி சத்தியப்படி விருந்திலிருந்து வந்திருக்கேன் குட்டி 700 அந்த மாதிரி 700 ஒரு குட்டிக்கு போகுது 700 ரூபாய் எவ்வளவு 100 ரூபாய் 200 தெரியாது 700 ஒரு குட்டிக்கு 10 குட்டி 7000 ஆயிடுச்சு வியாபாரம் விட்டுருங்க பேசாம இருங்க அதனால ஒண்ணுமே இல்ல தம்பி எனக்கு என்ன அதுடி வாங்கிக்கிறேன் எவ்வளவு இல்ல கட்டாது இல்ல 300 கட்டாதே நான் வாங்கினா தம்பி நான் எவ்வளவு சொல்லவே மாட்டேன் வாங்கிக்கிறேன் எல்லாத்தையும் உள்ளது எல்லாத்தையும் வரதான் கொடுக்கணும் உங்களுக்கு நான் ரூபா குட்டி கொடுக்கணும் நோக்கத்தை சொல்றேன் நீங்க வேணாங்க 10ல் 1 விலைக்குங்க 9 1 இல்ல 2 இல்ல 1 விலைக்கு ஏனே 7 விலைக்கு 7 எவ்வளவுப்பா அதான் 7 மொத்தம் 10 இருக்குனே 2 4 6 7 8 9 10 இருக்கு 10ல 1 விலைக்கு இது 1 விலைக்கு 9 சேர்க்கு ஏனே 2 விலைக்கு மாட்டாரே இது அந்த பேட்டரை மொத்தமா எடுத்து வச்சுக்கிறேன் அதெல்லாம் போட்டு விடுங்கம்மா தேடி வரணும்ல அடுத்த மாதிரி 12,000 அதுல 2000 குறைச்சிட்டேன் 1000 ரூபாய் குறைச்சிட்டேன் கோடிக்கு 1000 குறையுது 2 இதுவும் அந்த வெள்ளையை வேணான்ட்டாரு ஆமா 76 ரூபா போங்க எதுக்கு கிடா எவ்வளோ கிரயம் விழுதுண்ணா 9500 விழுதுதாண்ணாச்சு ஒரு கிடா 10 கிடா வாங்கியிருக்கீங்களா 8 கிடா 2 வந்து இருக்கு 8 கிடா எங்கே வாங்கிட்டு போறீங்கண்ணா வாங்கிட்டு போகிறோம் என்ன விசேஷம் சும்மா நம்மளும் ஒரு வியாபாரி தாண்ணாச்சு சரி ஒரு 500 ரூபா கிடைச்சா கொடுத்துருவீங்க ஒரு 500 ரூபா கூட கேட்டா குட்டிக்கு ஒரு 500 ரூபா கிடைச்சிச்சுன்னா 10 விட்டுருவோம் புதுசாக இப்போ தான் வியாபாரம் ஆமாண்ணாச்சு இப்போ ஒரு 2 மாதிரி கிடான்னா அவங்ககிட்ட வாங்கி கிடா தேவைன்னா நம்ம நம்மகிட்ட வந்து வாங்கிடுவோம் ஃபோன் நம்பர் ஒரு 4-5 கிடா ஃபோன் நம்பர் சொல்லுங்க 63 79 13 10 06 சரிங்க
என்ன வழக்கம் வாங்கிட்டு போறியா? ஆமாம் ஆமாம் வளர்க்குறது எந்த ஊருக்குண்ணா? இங்கே வண்ணாரப்பட்டை. இங்கே பக்கத்தில் தான். ஒரு குட்டி எவ்வளோண்ணா முடிச்சியா? குட்டி 8 ரூபாய்க்கு முடிச்சிருக்கு. 8 ரூபா கிரையும். எவ்வளோ சொன்னாங்கண்ணா? அவர் குட்டி இப்போ 9 ரூபா கட்டாரு. 8 ரூபான்னு முடிச்சிருக்கு. 4 குட்டி வாங்கிடுங்க. இப்போ தான் முத ஆடு வளர்க்குறீங்களா? ஆமாம் ஆமாம் இப்போ தான் முத அனுபவம். இப்போ தான் வளர்க்க போகிறோம். வளர்க்க போகிறோம். ரேட்டு பரவாயில்லையாண்ணா இன்னைக்கு? ரேட்டு அதிகமாக தான் எங்கள் பார்வைக்கு அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. நமக்கு அனுபவம் இல்லைல்ல, அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கு வளர்க்குறதுக்காக. சரி. இனிதான் படிக்கணும். ஆமாம் இதெல்லாம் தொழிலில் கற்றுக்கிடணும். சரி. கிடைக்கும் என் கைராசி கிடைக்கும். நிறைய இடம் இல்ல இல்ல 200 கட்டாது இல்ல 200 கட்டாது. 9 ரூபா கொண்டு போங்க. ரூபா பேர் இல்ல 500. அது எவ்வளோ? 9500 கிடா. 2 பல்லு கிடா. மழைனால ரேட்டு இல்லையாண்ணா? விலை இல்லையா? ஏன் தாறு மாதிரி கட்டுறாங்க? மலைக்கு விலை விட்டு கொடுக்க மாட்டாங்க. மழை இடத்துல விலையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளோ கேட்டீங்கண்ணா? நாங்க 800 கலாக்கு தான் கேட்டோம். 1000 கலாக்கு என்ன கலர் மாதிரி 1000 கலாக்கு வாங்குவாங்களா? 1500 ரூபா கறி. 6000 கட்டாச்சு 7 கிலோ இருக்கும். 7 8 56 ஆயிட்டு 6000 கட்டாச்சு. 1500 ரூபா அந்த மாதிரி. எவ்வளோக்கு வாங்கினியா? என்ன எவ்வளோக்கு வாங்கினியா? 23,000. என்ன விசேஷம்ண்ணா? இன்னும் வாங்கிட்டு இருந்தாலும் ஒரு மனுஷனாலும் இது கிடா எவ்வளோ? 20,000 சொல்லுதாங்க. ஓவரா சொல்லுதாங்க ரேட்டு. எவ்வளோ சொல்கிறாங்கண்ணா? 20,000 சொல்லுதாங்க. 20,000 எனக்கு கட்டாது. இன்னைக்கு மழைனால ரேட்டு கம்மி. அதனால கிடையாது. கறின்னு ஒரு தன்மை இருக்குல்ல, கறி தன்மை. கோயில் கிடாண்ணா? 20,000 கோயில் கிடாதான். கிலோ 1000 ரூபாய் போட்டு இருக்கே கேட்காங்க. நாங்கள் அங்கே போய் கோயிலுக்கு இதெல்லாம் நாங்கள் 20,000 கேட்டாச்சு. அவர் 24,500 இருக்காரு. அதான் எனக்கு கட்டலை, வேண்டான்னு. எவ்வளோக்கு முடிச்சியண்ணா? அது அப்பா பெரிய நஷ்டம்ப்பா. நஷ்டம், பெரிய நஷ்டத்துக்கு வாங்கியிருக்கு. எவ்வளோண்ணா? 21,000 வாங்கியிருக்கு. 25 ரூபா சொன்னாரு. 21 வெயிட் எவ்வளோ இருக்குண்ணா? அது என்ன வெயிட்? ஒரு 30 கிலோ இருக்கு. உயிரோட 30 கிலோ இருக்கு. எங்களுக்கு 15 ரூபா நஷ்டம் தான். சந்தை நிலவரம் சரியில்லை. பூரா தங்க விளையாட்டு சொல்லுதாங்க. அங்கே என்ன விசேஷம்ண்ணா? இது கொடை விழா. எங்கண்ணா? எந்த ஊர் பார்த்து நாசரத்தில் கொடைக்கு. என்னைக்குண்ணா கூட? மே 2 மே 2க்கு கொடையாப்பா. இருந்தாலும் நஷ்டம் தான். சாமிக்காக செய்யணும். சாமிக்கு நல்ல கிடாவை பார்த்து வாங்குறீங்க. ஆமாம் ஆமாம். நாசிரியத்தில் எங்கண்ணா? மூக்கு பெரிய மூக்கு பேர் பெரிய கூடையா? மே 2 அப்படி தானே? என்ன வளர்ப்பீங்களா? நல்லா வளர்ப்பாங்க. வளர்க்காம மாதிரி எப்படி முடியும்? ஐயா போட்டு சொல்லி நாம பந்தல கட்டியா இருக்கலாம். இது பொட்டாடி எப்படின்னா பொட்டையாடுமா கூட மதிக்காம 100 ரூபாய் அப்படி கேட்டால் கொடுத்தாங்களா? நம்ம இப்படி கேட்டா பொருளோட மதிப்பு இந்த மேலே வாங்கினா நாங்கள் விற்கணும்.
அங்க இடம் ஒரு அதை பார்க்க அது எவ்வளவு கொடுப்பாங்க அது இந்த குறைச்சதா உங்களுக்கு ஆள் தீட்டு ஒரு பெருமை இல்லை பெருமையோட கேட்க ஆளை பார்த்து உங்களை பார்க்க கிடையாது இன்னும் எவ்வளோ கேட்காங்க? 7 ரூபா கருத்து காணுமா? ஆ 7 ரூபா கருத்து காணுமா? 7 ரூபா கிரேத்துக்கா? மழை நாளையா இது? குறாலாண்ணா? குறால் குறால் இந்த கிடா எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 2 கிடா 45,000. நீங்கள் வியாபாரியாண்ணா? எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? மானூர். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 8675 43 09. இந்த மாதிரி கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். வேறு வச்சிருக்கீங்க வீட்டில். இது எவ்வளோ வெயிட் இருக்குண்ணா அந்த கிடா? ஒரு கிடா 20 22 இருக்கு. இல்லைன்னா சொல்ல போகிறோம் கடைசியில் ஒன்று யார் பார்க்குறாங்க கடைக்காரன் இல்லையா மாதிரி தெரிஞ்சுக்கலாம் சரிங்காரு 21 ரூபா அதுக்கிட்டே வேணும் 500 ரூபா போங்க மொத்தமாக 500 ரூபா கொடுங்க 19,000 ரூபாய்க்கு 2 கிடா 19,000. மழைனால தள்ளி விட்டீங்களா? மழையாளத்தை வியாபாரமே இல்லை. அதனால மழை வெஞ்சால் பூரா அந்த கசாத்துண்டு அழுக்கா இதாக்குதா ஆடுங்க கடையா ரொட்டேஷன் காட்டி தள்ளி விட்டியா? அப்படி என்ன அது 2 பல்லு கிடாயாண்ணா? ஆமாம் 2 பல்லு கிடையாது. ரொட்டேஷன் காட்டி மழை இல்லாமல் இருந்தால் அது 22 ரூபாய்க்கு விற்கும். இப்போ அது 19,500 தான் கொடுத்துருக்கோம். எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? லாஸ்ட் என்ன செய்ய? நீங்கள் எங்கேருந்து? நம்ம விருதுநர். விருதுநர் தோணுகால் எரிச்சனத்தான். தோணுகால் சிந்தியா? இல்லை இல்லை விருதுநர் பக்கத்தில் எரிச்சனத்தான். அங்கேருந்து வண்டியை பிடிச்சி ஏற்றிட்டு வரோம். ஏற்றிட்டு வந்து இங்கே வந்து விற்கிறது. நீங்கள் எத்தனை கொண்டு வந்தீங்கன்னா? 14 கொண்டு வந்தா 2 வச்சிருக்கா. இன்னும் அந்த மழையால் அப்போ வண்டி வாடகை தான் கிடைக்குமா? வண்டி வாடகை தான் கிடைக்குமா? எல்லாம் நட்டம் தான் இந்த வாரம். சம்பளம் ஒரு வாரம் பார்க்கலாம், ஒரு வாரம் போகும், அவ்வளோதான் வியாபாரத்தில். அதெல்லாம் சம்பளம் கிடைக்குமா? மிச்சத்தானே தெரியும். மிச்சம் மரத்தில் 4 ரூபா வரும். போயிட்டு தர மாட்டாங்க அவன் வியாபாரி. போயிட்டா கடைக்கு எத்தனை கிலோ வரும்? என்னத்தை பார்க்க சரி என்னத்தையா சூப்பர் மாதிரியா அந்த மாதிரி 3 மாதம் முட்டை உண்டாயிருக்குல்ல இன்னும் வளர்த்தா நம்ம நடத்த மாதிரினா உண்டாகாது. சூப்பர் ஒரிஜினல் செங்குட்டி. ஆமாம் எவ்வளோக்கு முடிஞ்சுண்ணா? எவ்வளோப்பா முடிஞ்சுது? 9,500. கோயில் கூடையாண்ணா? ஆமாம். எங்கண்ணா? கேளத்தான் என்னைக்கு? அடுத்து வர சிவா அடுத்த சிவா 8,500 ஒரிஜினல் பொட்டு அப்படி 13 ரூபா
13 ரூபா சொன்னாரு. 10 வாங்கியிருக்கேன். நீங்கள் வாங்கி வளர்ப்புக்கு நீங்கள் ஏற்கனவே நிறைய வச்சிருக்கீங்களாண்ணா? அது வேற, இது வேற கைக்கு மாற்றி விட்டுருவேன். ஓ சரி சரி சரி. குட்டிக்கு 500 ரூபா கிடைச்சா மாற்றி விட்டுருவீங்க. ஒரு மாதம் வளர்த்துட்டு 500 ரூபா கிடைச்சா தள்ளி விட்டுருவீங்க. தள்ளி விட்டுருவேன். அங்கேனா கிடைச்சாலும் தள்ளி. ஆமாம், கலர் நல்லா இருக்குல்லண்ணா. போட்டு